ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக லைவும் போட முடியல, வீடியோவும் போட முடியல. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, ஹோம் மேக்கர் இது மட்டும்தான் காரணம். ஸோ எப்பவுமே காரணத்தை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் நான். ஆனால் நமக்கு காரணம் இருக்கும். ஆனால் அதை சொல்லிவிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம படிக்க முடியாது, தோல்விக்கு தான் போகணும். ஆல்ரெடி நம்ம 2-3 தோல்வியை ஃபேஸ் பண்ணிட்டேன். நான் 2-3 தோல்வியை ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைம் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் தான் நான் டே 1, டே 2, டே 3 இப்படின்னு ஒரு டைமும் என்னோடய டேஸை ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு கிடைக்கிற டைமில் படிப்பேன். பட் ஆனால் அது ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா நான் நைட் லேட் நைட் தூங்குறனால, மார்னிங் லேட்டாக எழுந்திரிக்கிறனால என்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது நான் ஒரு 10 டேஸாக பாலிட்டி படிச்சுட்டே இருந்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் முடிச்சிருந்தேன். பட் ஆனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லாமல் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக படித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னையிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாமளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு டைம் டியூரேஷனில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ யாரையுமே காரணம் சொல்லாமல் இன்னையிலேருந்து என்னோடய டே 1 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்தியன் பாலிட்டி தான் எடுக்கிறேன் இப்போயும். ஏன் அப்படின்னா நான் இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஏன்னா இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதாக இருந்தாலும் சரி நமக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு பார்ட்டு. அதனால் இதை கண்டிப்பாக முடிச்சிடணும். இது முடிக்கும் போதே இது சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம படிச்சுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து மோகனா அப்படிங்கிறவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரையோ இல்லை நம்மளோட டெலகிராமில் நிறைய சேனல்ஸில் அதை கட் பண்ணி போடுறாங்க. அது மூலமாகவோ இல்லை ஒரு நோட்ஸ் எடுத்தோ நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு நீடட் தான். ஸோ அதுக்கடுத்தது இதோட பிஒய்க்யூ இதையும் சேர்த்து பார்க்கணும். இந்த 3ஐயும் சேர்த்து ஒரே ஃப்ளோவில் கொண்டு போகும்போது தான் நம்ம பாலிட்டியை ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும். நான் புக்கை மட்டும் படிச்சிட்டேன் அப்படின்னா குரூப் 1ல் கிடைக்கிற எனக்கு 40 கொஸ்டின்ஸ்க்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டால் டவுட் தான். அதனால் கண்டிப்பாக நமக்கு பிஒய்க்யூயும் யூஸ் ஆகும், கரண்ட் அஃபேர்ஸும் வேணும், அதே சமயத்தில் நம்ம ஸ்கூல் புக்ஸையும் கவர் பண்ணணும். ஸோ நான் இன்னையிலேருந்து என்னோடய டே 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் கூட நான் எப்பயுமே டச்சில் இருப்பேன். நீங்களும் படிங்க, கண்டிப்பாக இந்த டைம் நம்ம சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ.